தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை. சாலைகள், குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. சென்னை அசோக் நகர், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கீழ்ப்பாக்கம், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் நாளை கனமழை பெய்யும். சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னை திரும்பும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களிலும் அலைமோதும் கூட்டம். தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் மக்கள். உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் களை கட்டும் விற்பனை. புத்தாடை, வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் ஆர்.என். ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவு. கரூரில் விஜய் பரப்புரையின் போது 25,000 பேர் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கேள்வி. கரூர் சம்பவத்தில் அரசு சார்பில் முழு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடியட்டும், அறிக்கை வந்தவுடன் பேசலாம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். விஜயை கைது செய்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என்று அமமுக பொதுச் செயலர் தினகரன் கருத்து. விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல. அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கவுண்டபிலிட்டி. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு. இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். சென்னையில் ரோந்து பணியின் போது தெருநாய் கடித்து உதவி ஆய்வாளர் காயம். நாய் கடித்ததில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் மருத்துவர் கைது.
சர்ச்சைக்குள்ளான இருமல் மருந்து விற்பனைக்கு மாநில அரசு தடை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதல். பாகிஸ்தான் கேப்டனுடன் கை குலுக்காமல் எதிர்ப்பை பதிவு செய்த இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர்.